ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா எக்ஸைட் ஆகக்கூடிய ஒரு பர்டிகுலர் மானிட்டேஷன் ரிலேட்டடான குட் நியூஸை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் கெயின் பண்ணுறதுக்கு நல்ல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனை கொடுக்குற விதமாகவும் அண்ட் ரொம்ப குயிக்காக வாட்ச் ஹவர்ஸை கெயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாகவும் தான் இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் இருந்தது இது ரிலேட்டடாக. பட் யூடியூப் தரப்புலேயே இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தெரிவித்தோடனே ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் உங்ககிட்டையும் இதை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் இப்போ ரீசெண்ட் டைத்தில் நடந்த சேஞ்சை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த அப்டேட் குறித்த டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். ஸோ லைவ் ஸ்ட்ரீமில் இப்போ ரீசெண்ட் டைத்தில் நடந்த சேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைவ் ஃபீட் அப்படிங்கிற விஷயம் கொண்டு வந்தாங்க அண்ட் வெர்டிக்கல் லைவ் அப்படிங்கிற விஷயம் கொண்டு வந்தாங்க. அதாவது வெர்டிக்கல் லைவ் அப்படிங்கிற விஷயம் பண்ணும்போது நார்மலாக முன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே ஷோ பண்ணுற மாதிரி வாட்ச் பேஜ் மாதிரி தான் நமக்கு ஷோ பண்ணும். நம்ம ஹாரிசான்டலில் பண்ணாலும் வெர்டிக்கலில் பண்ணாலும். பட் இப்போ ரீசெண்ட் டயத்தில் இந்த வெர்டிக்கல் லைவ் அப்படிங்கிற விஷயம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆகும். அதே சமயம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஃபீட் அப்படிங்கிற விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மாதிரியே இந்த லைவ் ஃபீட் அப்படிங்கிற விஷயமும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த லைவ் ஃபீட் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கிரியேட்டர்ஸ் லைவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய லைவும் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா வரும். ஷார்ட்ஸில் எப்படி 1 மினிட்டுக்கு பிலவாக வெர்டிக்கலில் கண்டென்ட் பண்ணும்போது ஸ்வைப் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஃபீட் அப்படிங்கிற விஷயமும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அந்த லைவ்ல எவ்வளோ நேரம் இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு அது பிடிச்சிருக்கு அண்ட் லைக் பண்ணுறது மற்ற இன்ட்ராக்ஷனை பொறுத்து பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சர் அது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சஜஸ்ட் ஆகவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரியான சேஞ்ச் நடந்துச்சு இல்லையா, இதில் நிறைய பேருக்கு மேஜரான டவுட் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்க்ளூடிங் மீ, எனக்கும் இருந்தது. இந்த வெர்டிக்கல் லைவ் அப்படிங்கிற விஷயம் பண்ணுறோம், அது ஷார்ட்ஸ் மாதிரியே ஷார்ட்ஸ் ஃபீடு அண்ட் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபீட் மாதிரியான ஆப்ஷனுக்குள்ளெல்லாம் போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் லைவ் ஸ்ட்ரீம் மாதிரி இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் இன்னும் நிறைய பேர் வராங்க. ஸோ இது பிஃபோர் மானிட்டேஷன் ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் பேஜில் ஷார்ட் வியூஸில் கவுண்ட் ஆகுமா இல்லைனா பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் கவுண்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஸோ இது நான் அவங்களோட அஃபிஷியல் பிளாகாக இருக்கட்டும் இல்லைனா ஹெல்த் சப்போர்ட்டாக இருக்கட்டும் நிறைய இடங்களில் பார்த்தேன். அங்கே கிளியராக அது குறித்து டீட்டெயில்ஸ் சொல்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் எக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன். அந்த ஒரு டவுட் இனிமேல் உங்களுக்கு வேண்டாங்கிற மாதிரி யூடியூப் தரப்பில் பார்த்தீங்கன்னா டீம் யூடியூப் அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அண்ட் டீம் யூடியூப்பும் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அது ரிலேட்டட் டீட்டெயில்ஸை நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது ஷார்ட்ஸ் மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணுறோம் இல்லையா, அது வாட்ச் டைம் கவுண்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா ஜஸ்ட் ஷார்ட் வியூஸாக கவுண்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக டீம் யூடியூப் தரப்பில் ரிப்ளை பண்ணியிருக்கிறது, வெர்டிக்கல் ஸ்ட்ரீம்ஸ் ஷோன் இன் தி ஷார்ட்ஸ் ஃபீட் வில் பி ட்ரீட்டட் லைக் அதர் லைவ் ஸ்ட்ரீம்ஸ். அதாவது மற்ற ஸ்ட்ரீம் மாதிரியே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்ட்ரீம்ஸ் மாதிரி அது ட்ரீட் செய்யப்படுது அப்படிங்கிறதையும் அண்ட் கவுண்ட் டுவர்ட்ஸ் யுவர் சேனல்ஸ் வேலிட் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அஸ் லாங் அஸ் த ஸ்ட்ரீம்ஸ் ஆர்ச்சிவ் இஸ் பப்ளிக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் வெர்டிக்கல் லைவோ நார்மல் லைவோ எந்த லைவ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் கன்சிடர் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதனுடைய வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸில் கவுண்ட் செய்யப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதிலே பார்க்கலாம், கவுண்ட் டுவர்ட்ஸ் யுவர் சேனல்ஸ் வேலிட் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அஸ் லாங் அஸ் த ஸ்ட்ரீம்ஸ் ஆர்ச்சிவ் இஸ் பப்ளிக். அதாவது ஸ்ட்ரீம் எண்ட் ஆனதுக்கப்புறம் அது பப்ளிக்கில் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. அது எப்பவும் போல பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் ஆக தான் செய்யும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இந்த அனலிட்டிக் டீடைல்ஸ் அது சம்மந்தப்பட்ட நியூ டிராஃபிக் மெட்ரிக் இருக்குது வெர்டிக்கல் லைவ் ஃபீட்ஸ் குறித்து. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு பேராலாக கொடுத்துருந்த அந்த டீட்டெயில்ஸ் தான். ஸோ வேலிட் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸாக பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலில் பண்ணக்கூடிய ஷார்ட்ஸ் மாதிரி லைவ் ஃபீல்டில் போகக்கூடிய லைவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது கெயின் ஆகும் அப்படிங்கிற ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும், இன் ஃபியூச்சர் இது இருக்குமா அப்படிங்கிற டவுட் மாதிரியான எந்த கன்ஃபியூஷனும் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறப்போ ஒரு ஆப்ஷனாக இந்த வெர்டிக்கல் லைவையும் எடுத்துக்கோங்க. எதனால் சொல்கிறோம்னா லைக் நார்மல் லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற விஷயம் நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயம் போகலாம். அதே மாதிரி ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வருவாங்க. பட் அதுவே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைவ் அப்படிங்கிற விஷயம் பண்ணுறோம்னா எப்படி நம்ம கண்டென்ட்
டைப்பில் வந்து நார்மல் வீடியோ மேக் பண்ணுறதுக்கும் ஷார்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அப்படிங்கிற விஷயம் பண்ணுறப்போவும் நமக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் லைவ் ஹாரிசான்டல் லைவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு லைவை விட டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கும். ஏன்னா இதில் மேஜர் பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடு, அதாவது ஷார்ட்ஸ் ஃபீட் அண்ட் லைவ் ஃபீட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வந்து வகிக்கும். ஸோ அதனால் ரீச் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கூட குறையன்னு போகிற மாதிரி இருக்கலாம். பட் ஒரு சில ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, லைக் வந்து வரக்கூடிய ஆடியன்ஸ் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம், சிலர் வந்து 10 நிமிஷம், சில பேர் வந்து அரை மணி நேரம், ஒருவேளை அந்த மாதிரி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் நினச்சி பாருங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். அண்ட் எக்ஸ்ட்ரா ஆடியன்ஸ் வர்றதும் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் பெனிஃபிட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நார்மல் லைவ் ஸ்ட்ரீம் ஹாரிசான்டலில் பண்ணும்போது ஒரு 10 வாட்ச் ஹவர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நம்ம வந்து இந்த வெர்டிக்கல் லைவ் அப்படிங்கிற விஷயம் பண்ணுறப்போ நம்மளுடைய லைவ் ஸ்ட்ரீமுடைய வியூஸும் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே சமயம் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறதும் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40ங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் 50-60க்கு மேலே கூட வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கலாம். ஆடியன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமாக இருக்கட்டும் அண்ட் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் அதில் வந்து வரதா இருக்கட்டும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக கிரியேட்டரான நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற விஷயம் ஓரளவுக்கு அப்பப்போ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெர்டிக்கல் லைவ்லையும் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த வெர்டிக்கல் லைவ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி யூடியூப் தரப்பில் சொல்லியிருந்தது. ஸோ அது குறித்து பார்க்கும்போது பிஃபோர் மான்சேஷன் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமே, லைவ் ஸ்ட்ரீம் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆடியன்ஸ் ஓரளவுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்கிறப்போ எக்ஸ்ட்ரா ஆடியன்ஸ் ரீச் ஆகிருக்கும். அண்ட் அந்த டைம் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணவும் செய்யலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணேன். இது ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இதை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே ட்ரை பண்ணுங்கள். அதாவது இப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டயத்தில் இருக்கிறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோவாக நிறைய டைம் வந்து ப்ளே ஆச்சு. ரீச் அப்படிங்கிற விஷயம் அதிகமாகவும் கொடுத்தது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் மான்சேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வியூஸை கவுண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மான்சேஷன் ப்ரோக்ராம்லாம் கொண்டு வந்தது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னாடி வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஷார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மேக் பண்ணி ஓரளவுக்கு ரீச் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மான்சேஷன் அப்படிங்கிற விஷயம் குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைச்சது. அவங்க வந்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் குயிக்காக கெயின் பண்ணாங்க. ஸோ அது வந்து அப்போ நடந்துச்சு. பட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக ப்ளே ஆகுது. ஸோ அது வந்து வியூஸ் ரேஞ்சில் நம்ம வைக்கலாம். லைக் வந்து இந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வச்சோம்னா அது ஃபேராக இருக்காது. அதே மாதிரி லாங் ஃபார்ம் கண்டென்ட் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கொஸ்டின் வந்துடலாம் யூடியூப்பில் பார்க்கும்போது. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கருதி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனி எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைவ்ல வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. அண்ட் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைவ் பண்ணால் இந்த மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் கெயின் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வியூஸ் வந்து கெயின் ஆகாதுங்கிற மாதிரி எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் குயிக்காக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபியூச்சரில் என்ன நடந்தாலும் அது பிரச்சனையே கிடையாது. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மான்சேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் திங்க் பண்ணுறப்போ இது ஒரு ஈஸியாக ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்ஸ் மாதிரி தான் எல்லாமே பார்க்கும்போது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இது வந்து ஸ்டார்டிங் டயத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ மேபி இன் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்டேட் சேஞ்சஸ்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்குன்னு நியூ ரெக்யூர்மெண்ட்டோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் மான விஷயங்கள் உள்ளே கொண்டு வர்ற மாதிரியோ ஃபீல்டில் வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் கொண்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வரதோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா சொல்லிக்கிறது தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமாகவும் யூடியூப் தரப்பில் சின்ன சின்ன கிளிம்ஸ் கூட காட்டல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போவே யூஸ் பண்ணுங்கள். யூடியூப் தரப்பிலே சொல்லியிருக்கிறதால டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கெயின் ஆகிறது கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் மோர் கான்சென்ட்ரேட் வந்து பண்ணலாம். தப்பே கிடையாது. ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி சந்தேகம் வேறு ஏதாவது இருந்துன்னு சொன்னாலும் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி அலாப் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கைஸ். அதுதான் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. வைஸ் யூ ஸ்டால் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.